ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 இன்னைக்கான மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் விஸ் குஜராத் டைட்டன்ஸ். எஸ், குஜராத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அகமதாபாத் ஸ்டேடியமில் நடந்துச்சு. டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேட்டிங் இறங்கின குஜராத் டைட்டன்ஸில் சுக்மன் கில் அண்டு விருத்திமன் சாகா ரெண்டு பேருமே தங்களோட ஆட்டத்தை வழக்கம் போல ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல சாகா 11 ரன்ல அவுட் ஆனாரு. இன்னைக்கு வில்லியம்சன் ஆனாரு. அவர் வந்து ஒரு 26 ரன் சூப்பராகவே விளையாண்டாரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் வந்து மெதுவாக போயிட்டு இருந்த கேமை அப்படியே அப்லிப்ட் பண்ணி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எப்பயும் போல இல்லாமல் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. 19 பால்ல 33 அவர் அடிச்சு ஒரு மாதிரி கேமை ஓப்பன் அப் பண்ணி விட்டுட்டு போனாரு. அங்கேருந்து கில்லு வந்து கேமை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகுல் திவாத்தியா 8 பாலுக்கு 23 ரன் கடைசியில் வந்து அடிச்சாரு. பாவங்க அவரு ரொம்ப வருஷமா நல்ல பிளேயரா இருக்காரு. ஆனா அந்த பால்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப கம்மியா 6 பால் 7 பால் 4 பால் இப்படிதான் கிடைக்குது. எனக்காவது ஒரு கேம் அவருக்கு பெருசா கிடைச்சி அதை நல்லா பண்ணாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், கில் ஒரு சைடு 48 பால்ல 89 அடிச்சு டீமோட ஸ்கோர் 199 மாறுனுச்சு. 200 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்னு விளையாட ஆரம்பிச்ச பஞ்சாப் கிங்ஸ்ல தவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. 2வது பால் பேர்ஸ்டோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பட்டுச்சு. எஸ், இந்த பிச்சில் பேர்ஸ்டோக்கு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா கேமை மாத்தி விட்டுருவாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவரு 22 ரன்ல அவுட் ஆனாரு. பிரப் சிம்ரன் சிங் இந்த சீசன் அவருக்கு ஒழுங்காவே மாட்டல. பட் ஸ்டில் இன்னைக்கு நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. 35 ரன் 5 4 ஒரு 6 அப்படின்னு நல்லா விளையாண்டாரு. அவரோட விக்கெட்டுக்கு அப்புறம் தான் கேம் டோட்டலாவே மாறிடுச்சு. ஏன்னா சாம் கரன் 5 ரன்ல அவுட் ஆக ராஜா 15 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சசாங்க் சிங் அவரும் ஜித்தேஷ் சர்மாவும் விளையாட ஆரம்பிச்சாங்க. சசாங்க் சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமை பயங்கரமா எடுத்துட்டு போனார் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவர் வந்து நல்ல பால்லாம் பார்த்து கரெக்டா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா 4 6 அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எஸ், சூப்பராகவே கேமை எடுத்துட்டு போனாரு. எங்கேயோ ஒரு விதத்தில் பஞ்சாப் தோத்துருவாங்கன்னு இருந்த எல்லாருக்குமே சசாங்க் சிங் நல்ல ஒரு ஹோப்பை கொடுத்து கொண்டு போனாரு. இன்னொரு சைடு ஜித்தேஷ் சர்மா ஒரு ஸ்ட்ரகிள்டு இன்னிங்ஸ், பட் ஒரு 2 6 ரஷித் கானோட பால்ல அடிச்சுட்டு அவரு அவுட் ஆனாரு. அவ்வளவுதான்ப்பா, இனிமே கேம் எப்படி ஒரு ஆள் எடுத்துட்டு போக முடியும்னு யோசிச்சப்பதா அசுதோஷ் சர்மா வந்தாரு. அவரு வந்து கேமை எடுத்துட்டு போயிட்டாரு அங்கேருந்து நல்லபடியாவே. சசாங்க் சிங்கும் அசுதோஷ் சர்மாவும் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா கேமை சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லுவேன். குறிப்பா சசாங்க் சிங் எல்லாருமே சொல்றாங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷன் டைம்ல வந்து பஞ்சாப் அவரை தப்பா எடுத்துட்டாங்க, ஆனா இப்போ அவருக்கு கரெக்டான இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பஞ்சாப் அந்த டைமே ஒரு ட்வீட் போட்டாங்க. என்னன்னா, நாங்க எடுக்க நினைச்ச சசாங்க தான் நாங்க எடுத்தோம், அந்த போட்டோனால எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, வேற எதுவும் கிடையாது, நாங்க எடுக்க நினைச்ச சசாங் தான் இவரு அப்படின்னு அவங்க அந்த டைமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சும்மா இன்னமும் அதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அது கிடையவே கிடையாது, இவரை தான் எடுக்க நினைச்சாங்க. நான் ஏன் இவ்வளவு இதுவா சொல்றேன் அப்படின்னா, இவரோட டொமஸ்டிக் பயங்கரமா இருந்துச்சு இந்த வருஷம். எஸ், அதை பார்த்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாங்க. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிரான்சைஸுக்கெல்லாம் விளையாண்டு இருக்காரு. டொமஸ்டிக் சத்தீஸ்கருக்காக இந்த வருஷம் நல்லா பண்ணாரு. அப்படி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஈவன் தோ வந்து ஒரு 150 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் எடுத்தாங்களே தவிர மற்றபடி அவங்க கன்ஃபியூஸ்லாம் அந்த இடத்துல ஆகவே இல்லை. அதே மாதிரி அந்த அசுதோஷ் சர்மா அவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ ஐபிஎலுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் யார் யார் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். எஸ், 199 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு விளையாண்டுருக்காரு இந்த வாட்டி டொமஸ்டிக்ல. 11 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு ரயில்வேஸுக்காக அவர் விளையாடுறப்போ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து முதல் மேட்ச் அவருக்கு ஐபிஎல்ல பயங்கரமா அடிச்சு சூப்பரா கொடுத்து விட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சசாங்க் சிங் அவர் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினருங்க. அவருக்கு 32 வயசாகுது. நிறைய பிரான்சைஸ் ஆடி இருக்காரு. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தாரு, டெல்லி கேபிட்டல்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தாரு, லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸ்ல கூட இருந்தாரு. அதுல கூட ஒரு மேட்ச் பயங்கரமா அவர் ஆடினாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் அவரை ரீடைன் பண்ணுவாங்கலாம் யோசிச்சேன், அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டாங்க. எஸ், அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி நல்ல கேமை எடுத்து கொண்டு போய் முடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், ரிமெம்பர் த நேம் அப்படின்னு சொல்லிட்டு முடியிறப்போ கமெண்ட்ரியில சொன்னாங்க. எஸ், ரொம்ப நாளா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேயர் தான். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தாரு, நம்பர் 7ல தான் இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், இன்னைக்கு நம்பர் 5ல கிடைச்சு என்னோட கேமை கொஞ்சம் நல்லா காட்டுறதுக்கு உதவியா இருந்துச்சு அப்படின்ட்டு. எஸ், என்னன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இது மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்றப்போ தான் வந்து ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே ஓபன் அப் ஆகுது. அசுதோஷ் சர்மா அவரும் ஒரு நல்ல டேலண்ட், 25 வயசு தான் ஆகுது. ஸோ இதை தாண்டி
பஞ்சாப் இதுக்கப்புறம் அப்படியே விடாம வெற்றி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல கேம் பார்த்தோம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இது ஒரு மொக்க கேமா இருக்கும்னு தான் நினைச்சேன். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல கேம் பார்த்தோம். இன்னும் ஐபிஎல் ரொம்ப நல்லா மாறிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். அண்ட் எனக்கு இன்னொரு குட்டி வருத்தம் ஒன்று அப்போ இருந்துச்சு. என்னன்னா நம்ம சமீர் ரிஸ்வி வந்து ஒரு 4 ஒரு 2 6 அடிச்சப்போ கிட்டத்தட்ட இந்தியா லெவல் ட்ரெண்டிங்கா சமீர் ரிஸ்விங்கிற பேர் வந்துச்சு. ஆனால் அந்த சஷாங்க் சிங் மாதிரி, அசுதோஷ் சர்மா மாதிரி, இன்னும் நேத்து அன்கிரீஸ் ரகுவன்சி இது மாதிரி இன்னும் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்றப்போ அவரை பத்திலாம் பெருசா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெரிய டீம்ல யாராவது பெர்ஃபார்ம் பண்ணாதான் பேசுறாங்க. எஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம சேமா கொண்டாடணும் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் இன்னும் ஒரு சில பேரை தான் நம்பி இருக்குங்கிற அந்த ஒரு ரிதமை விட்டு வெளியில போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து இந்த மேட்ச் பத்தி என்ன? அண்ட் இந்த 2 யங் டேலண்ட், சுஷாந்த் சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் 32 வயசு, பட் ஸ்டில் அவருக்கு ஒரு யங்னே வச்சுக்கலாம். இந்த 2 யங் டேலண்ட்ஸோட இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.